நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பங்குனி உத்திர திருவிழா பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் புதிதாக குடிக்கொண்டிருக்கும் வெண்ணிமலை சாஸ்தாவிற்கான சிறப்பு பூஜை பங்குனி உத்திர திருவிழா. பங்குனி உத்திர திருவிழாவில் வெண்ணிமலை சாஸ்தாவிற்கு பூஜை கொடுத்ததும் அவர் வந்துவிட்டார். வந்து அம்மனையும் அழைத்து விட்டார். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அம்மன் சாமி ஆடும் நபரும் வந்துவிட்டார். அம்மன் வந்தாலே பின்னாடியே சுடலையும் காலனும் தானாக வந்து விடுவார்கள். இவர்கள் கோட்டைக்குள் வழி மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அவர்களும் தயார் நிலையில் தான் இருப்பார்கள். ஆனால் தற்போதுதான் அம்மா வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். வெண்ணிமலை சாஸ்தா சாமி ஆடும் அதே நபர் தான் பெருமாள் சுவாமிக்கும் ஆடுவார். அதே போல் அம்மன் சாமி ஆடும் நபர் பத்திரகாளி அம்மன், முத்தாரம்மன், உச்சினி மகாளி அம்மன் மற்றும் வேதாளை, இவை அனைத்திற்கும் சேர்த்து ஒரே ஆள்தான் சாமி ஆடுவார். இது போக காவல் தெய்வமாக வீட்டிற்கும் அப்பன் சுடலைக்கு ஒருவர் தனியாக ஆடுகிறார். காலன் சுவாமிக்கு ஒருவர் தனியாக ஆடுகிறார். இங்கு பெரியவராக பெருமாள் சாமி வீட்டிருக்கிறார். முதன்மை கடவுளாக சாஸ்தா இருக்கிறார். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன், சுடலை, காலன் என்று பைரவர், வேதாளை, இவர்களுக்கு அனைவருக்குமே இங்கு பீடம் இருக்கிறது. அம்மன் சாமியை அழைத்தாகிவிட்டது. இனி அழைக்க வேண்டியது வேதாளை, சுடலை, காலன் சுவாமியை தான் அழைக்க வேண்டும். அம்மன் சாமி ஆடிக்கொண்டிருக்கிறார். அதே வேளையில் வெண்ணிமலை சாஸ்தாவும் மிக ஆவேசமாக ஆடிக்கொண்டே இருக்கிறார். தற்போது அவர் செல்லும் பீடம் வேதாளை சுவாமி. வேதாளை சுவாமி முன்னால் போய்விட்டு அவர் கையை ஆட்டியதும் அம்மன் சாமி ஆடிய நபரை நீங்கள் சற்று உற்று நோக்கி பாருங்கள். ஒரு வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். தலையில் கையை வைத்துவிட்டு நாக்கையும் சுழற்றிவிட்டு வேகமாக ஆட ஆரம்பிக்கிறார். தற்போது வெறுமனே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு புரியாது. அதனால்தான் நான் பின்னாடி பேசிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு அவசியமும் வருகிறது. வெண்ணிமலை சாஸ்தா போய் வேதாளையை அழைத்ததும் அம்மன் சாமி ஆடிக்கொண்டிருந்த நபர் இப்போ வேதாளையாக ஆடிக்கொண்டிருக்கிறார். இப்போது அம்மன் சாமியுடன் சேர்ந்து வேதாளையும் சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். தற்போது அந்த பீடத்தை நோக்கி வெண்ணிமலை சாஸ்தா சாமி ஆடும் நபர் திருநீர் வீசுகிறார். அம்மன் சாமி ஆடி வேதாளையாக ஆடியவரும் அந்த பீடத்தை நோக்கி திருநீரை வீசி தனது நெற்றியில் திருநீரை பூசிக்கொண்டு திரும்புகிறார். இனி மறுபடியும் அவர் அம்மனாகவே ஆட ஆரம்பிப்பார். இதற்கு அடுத்து நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கும் ஒரு சம்பவம். யார் வர வேண்டும் என்றால் சுடலை மாட சுவாமி. தற்போது வெண்ணிமலை சாஸ்தா மேளக்காரர்களுக்கு சொல்லிவிட்டார், சுடலை மாடனுக்கான மேளத்தை அடியுங்கள் என்று. இனி அழைக்க வேண்டியது சுடலை மாட சுவாமி. இங்கு ஒரு குட்டி கதை இருக்கிறது. சுடலை மாட சுவாமி இந்த பங்குனி உத்திர திருவிழாவில் சாமியாடும் நபர் எப்படி உள்ளே வந்தார் என்பது, ஆனால் அது சாமியாடும் நபரின் ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்பதற்காக அதை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இங்கு சாமியாடும் நபர்கள் எங்கிருந்தாலும் பூஜை நேரத்திற்கு கண்டிப்பாக கோயிலுக்குள் வந்தே தீருவார்கள். அப்படித்தான் இந்த சம்பவமும் நடக்கிறது. வெண்ணிமலை சாஸ்தா கையில் திருநீரை எடுத்துக்கொண்டு அப்பன் சுடலை மாட சுவாமியை நோக்கி சென்று காட்டிவிட்டு அந்த திருநீரை அள்ளி வாசல் நோக்கி வீசிவிட்டு செல்வார். நீங்களும் அதை பார்க்கலாம். பாருங்கள், மேளத்தை அடிக்க சொல்லிவிட்டு திருநீரை அள்ளி வாசல் நோக்கி வீசிவிட்டு அவர் உள்ளே சென்று விடுவார். அடுத்த கணம் அம்மா ஏற்கனவே வந்தாகிவிட்டது. அம்மாவும் அடிமேளத்தை என் பிள்ளை வர வேண்டும் என்று அவரும் திருநீரை கேட்டு வாசல் நோக்கி வீசினார். வெண்ணிமலை சாஸ்தா தற்போது திருநீரை வாங்கி கொண்டு வெளியே சென்று சுடலையை அழைத்து வர செல்கிறார். நீங்கள் பாருங்கள், திருநீரை அள்ளி வீசிய அடுத்த கணம் சுடலை மாட சுவாமி உள்ளே எப்படி வருகிறார் என்று. நமது கோவிலில் காவல் தெய்வமாக வீட்டிருக்கும் அப்பன் சுடலை ஆண்டவர் கேட்பவருக்கு கேட்கும் வரங்களை கொடுத்து மகிழும் ஒரு சக்தி வாய்ந்த கடவுளாக இருக்கிறார். அம்மாவின் அருளோடு அவர் கொடுக்கும் வரங்கள் அனைத்தும் நிறைவேறி வருகின்றன. சுடலை மாட சுவாமி வந்தாகிவிட்டது. இனி ஒருவர் மட்டும்தான், காலன் மட்டும்தான். காலனையும்
வெண்ணிமலை சாஸ்தா எப்படி அழைத்து வருவார் என்பதையும் நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே இந்த பாகத்தின் தொடக்கத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இருந்தாலும் தொடர்ச்சியும் அதுதான். தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள். காலன் சுவாமியும் எவ்வளவு ஆக்ரோஷமாக எவ்வளவு துடியாக வருகிறார் என்று. பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் வீட்டிருக்கும் அனைத்து தெய்வங்களும் மிகவும் துடியாக ஆக்ரோஷமாகவே இருக்கிறார்கள். என் அன்புக்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அம்மனை தேடி அப்பனை தேடி நேரடியாக கோவிலுக்கு வாருங்கள். வந்து பூஜை நடக்கும் நேரங்களில் உங்கள் குறைகளை கேட்டு சரி செய்து கொள்ளுங்கள். இதோ வெண்ணிமலை சாஸ்தா திருநீரை அள்ளி வீசுகிறார். காலன் சுவாமி உடனே எப்படி வருகிறார் என்று பாருங்கள். எவ்வளவு துடியாக இருக்கிறார் என்றும் பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள். நீங்கள் ஆவலோடும் எதிர்பார்க்கும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள், ஆட்டங்கள் தொடர்ந்து இருக்கிறது. பாகம் 3 மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நன்றி.